ராஜா உம்மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஏசு ராஜா உம்மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஏசு ராஜா
உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உன்னதமான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன்னதமான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
Maria,
கர்த்தர் நல்லவர். இந்த பாடல் வந்து ஒரு எல்லா பாடலுமே அர்த்தமான பாடல் தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கமா இப்போ ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் காற்று அமைதலாயிருக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் மரித்த லாசர் வெளியே வந்து விடுவான். ஒரு வார்த்தை சொன்னால் குஷ்ரோகி சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை சொன்னால் தபீதாலை எழுது என்றால் எழுந்திருப்பார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை என்பதான ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடலாம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இருண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே கர்த்தர் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இருண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே கர்த்தர் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பேதூரு மரங்களையோ லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இருண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே கர்த்தர் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிரப் பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகமென்றும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இருண்ட தண்ணீர்